ஹரிநாராயண துரிதி நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இன்றைய ராசி பலன்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். என்னுடைய உபாசன தெய்வம் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கை அம்மனை வழிபட்டு இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் வாங்க. இன்று மங்களகரமான குரோதி ஆண்டு பங்குனி மாதம் 13ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை, ஆங்கில தேதி 25/2/2025. இன்றைய நட்சத்திரம் மாலை 4:38 வரைக்கும் உத்திராட நட்சத்திரம், பிறகு திருவோண நட்சத்திரம் வருகிறது. இன்றைய திதி பார்த்திங்கன்னா காலை 10:36 வரைக்கும் திரையோதசி திதி, பிறகு காலை 10:36 வரை துவாதசி திதி, பிறகு திரையோதசி திதி வருகிறது. இன்று நாள் முழுவதும் சித்த யோகம். இன்று வார சூலை செவ்வாய்க்கிழமை ஆதலால் வடக்கு வடமேற்கு. பரிகாரம் பால். யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. ராகு கால நேரம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. இந்த ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் வாழ்க்கையில் எல்லா சகல சௌபாக்கியமும் கிடைக்கும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் இன்றைய கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி எடுக்கிற எந்த முயற்சியாக இருந்தாலும் கண்டிப்பாக வெற்றி பெறும் என்று சொன்னால் மிகையாகாது. பணம் பல வகையில் பையை நிரப்பும். வாக்கு சாதுரியத்தால் எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை கண்டிப்பாக உண்டு. உங்களுடைய சிந்தனை செயல்கள் முழு வீச்சோடு செயல்பட்டு தொழிலில் உத்தியோகத்தில் வெற்றி வாய்ப்பை பெறுவீர்கள். உங்கள் முயற்சி திருவினை ஆகும். ரிஷபராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி உங்களுக்கு புகழ் கூடுங்க, செல்வாக்கு கூடும், மதிப்பு உயரும். வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம், எல்லா இடத்துலையும் சமூகத்திலையும் சரி பேரு புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம். ராசிநாதன் நல்ல நிலையில் இருப்பதால் இது மிக மிக அற்புதமான ஒரு நாள் அப்படின்னே சொல்லணும். மற்றபடி பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான ஒரு நாள். ஒரு சிலர் சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லையா, சீட்டாட்டம் இதுபோல் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பரிசு விழக்கூடிய ஒரு நாளாகவும் இது அமைகிறது. கணவன் மனைவி ஒற்றுமை, சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து கிடைக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ஆசைகள் அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் என்றே சொல்லலாம். உங்கள் ராசிநாதன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல இருக்கிறார். கும்பத்தில் சனி பகவானோடு இருக்கிறார். இன்றைய உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதி எங்கே இருக்கிறார் அப்படின்னா 8ஆம் இடத்துல இருக்கார். இருந்த போதிலும் குரு பார்வை கோடி நன்மை. சுக்கிரன் குரு பரிவர்த்தனை யோகத்தால் உங்களுக்கு வீடு வாசல் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான பேச்சுவார்த்தை நடத்துவீங்க. கோர்ட்டில் கேஸ் இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மற்றபடி தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்கும். வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் தேடி வரும். உங்கள் அபிலாஷை நிறைவேறும் நாள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதை ஒன்றுத்தையும் கடகராசி அன்பர்கள் நேர்மையாக இருந்து சாதிப்பார்கள். உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கிக் கொண்டு மற்றவர்களுக்கு நல்லது செய்யணும், உதவி புரியணுன்ற எண்ணத்தோடு வேலை பார்த்து நீங்கள் அந்த நேர்மையால் உங்களை மற்றவர்கள் பாராட்டும் வண்ணம் நடக்கும்.
இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 11ஆம் இடத்தில் குரு இருக்கிறது. ராசிநாதன் 7ஆம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்க்கிறார். நல்ல ஒரு எந்த ஒரு விஷயத்துலேயும் மங்களகரமாக எடுத்திங்கன்னா சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை. யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு நாள். தொழில் ரீதியாக செலவினங்கள் கூடினாலும் அது எதிர்காலத்து பயனை ஏற்படுத்தும் என்று சொன்னால் மிகையாகாது. சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி அன்பர்களுக்கு நல்ல செய்தி இன்று வரக்கூடிய ஒரு நாள். உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா கிரகங்கள் சிறப்பாக இருக்கின்றன. 10ஆம் இடத்து அதிபதி அற்புதமாக இருக்கிறார். ஆதலால் கலைத்துறையில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும். அரசு உத்தியோகமோ தனியார் துறையோ அல்லது செய்தித்துறை, அதாவது ப்ரெஸ்ஸு, மீடியா, டிவி போன்ற சேனல்களில் வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல செய்தி கண்டிப்பாக வரும். கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்க போகுது? பல நன்மைகளை பெறக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நாள் என்று சொன்னால் மிகையாகாது. 11ஆம் இடத்து அதிபதி சந்திரன் 5ஆம் இடத்தில் அமர்ந்து 11ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு நன்மைகள் ஏராளமாக நடக்கும். அதுவும் ஃபினான்ஷியலாக கண்டிப்பாக பெரிய சக்ஸஸ் அப்படின்னே சொல்லணும். தெளிவான சிந்தனை செயல்கள் ஏற்பட்டு வேலையிலையும் தொழிலையும் மும்முரமாக செஞ்சு நல்ல சாதிப்பீங்க. வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல தகவல் கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு நாள். துலா ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, வாழ்க்கையில் அப்படியே காலகாலமாக அப்படியே இருந்துகிட்ருக்குறேன். ஆனால் இன்றைக்கி ஏதோ ஒரு உயர்வு கண்டிப்பாக இருக்குது. ஒரு நல்ல தகவல் வருது. உயர்வான ஒரு நிலை. அது ஒன்று ப்ரொமோஷன் கிடைக்கணும், இல்லை உங்களுக்கு வேலை மாற்றம், அதனால் ஒரு நிலை, இல்லை தொழில் மாற்றம். இப்படி நல்ல தகவல்கள் நல்ல நிலைகள் ஏற்பட்டு உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாள். மொத்தத்தில் இன்றைக்கி பண வரவு இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். 10ஆம் இடத்து அதிபதி சந்திரன் பார்ப்பதால் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக ஒரு ஆரோக்கியமான ஒரு நாள். அதனால் உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கலாம், ஊதிய உயர்வு, இல்லை டிரான்ஸ்ஃபர், உங்களுக்கு விருப்பமான டிரான்ஸ்ஃபர் கிடைக்கலாம். சொந்த தொழில் பண்ணுறவங்க நல்ல மெயினான இடத்துக்கு கடகண்ணியை மாற்றி தொழிலை விரிவாக்கம் பண்ணுறதுக்கான ஒரு ஏற்பாடுகளை இன்றைக்கி கவனிப்பீர்கள்னு சொல்லலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி எப்படி இருக்க போகுது? அதிகப்படியான லாபம் கிடைக்குங்க. நீங்கள் சிவனேன்னு இருந்தாலும் லாபம் நிறைய இருக்கும். இப்போ நடைபாதை கடை, இல்லை வண்டி வாகனங்களில் வச்சு வியாபாரம் பண்ணக்கூடிய அன்பர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட சரி, வியாபாரம் நல்லா பிச்சுக்கிட்டு போகும். நல்ல சம்பாத்தியம் இருக்கும். சந்தோஷம் இருக்குமா? சந்தோஷம் இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும். திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும். மொத்தத்தில் லாப மிகுதி ஏற்படக்கூடிய ஒரு நாள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள். இந்த செலவு சுப செலவாகத்தான் இருக்கும். கவலைப்படாதீங்க. உங்களை பொறுத்தவரையிலையும் வண்டி வாகனங்கள் வாங்கிறது, 2 வீலர் மாற்றி அமைக்கலாம், இல்லை 4 வீலரே வாங்கலாம், இல்லை வீட்டை பெயிண்ட் பண்ணலாம், அலங்காரம் பண்ணலாம், இல்லை வீடு வாங்க, மனை வாங்க, ஃப்ளாட்டு வாங்க, இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ண, இப்படி செலவுகள் ஏற்படும். இல்லை பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைப்பீங்க, அதுக்கான ஏற்பாட்டினை கவனிப்பீர்கள். சுப செலவு தான் அற்புதம். அடுத்தது மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்றைக்கி வெற்றி செய்தி கண்டிப்பாக வருங்க. இந்த மகர ராசி அன்பர்களுக்கு சிறப்பான ஒரு நாள். இன்றைக்கி பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்து அதிபதி சந்திரன் ராசியில் அமர்ந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, குரு பார்வை இருக்கிறது, குரு சந்திர யோகம் இருக்கிறது. எங்கு சென்றாலும் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். அதாவது குருச்சந்திர யோகம் இருக்கிறவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய ஒரு நாள். இன்றைக்கி ஒரு அசாதாரணமாக எதுலேயும் ஜெயிச்சிருவீங்க. தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக
பன்மடங்கு வருமானம் வரக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. இருந்த போதிலும் உங்களுக்கு பேசுவதில் எச்சரிக்கை தேவை. அடுத்தது கும்பராசி அன்பர்கள் இன்றைக்கி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பராசி அன்பர்களுக்கு எல்லாமே இன்றைக்கி தாமதமாக தான் நடக்கும். நடந்து முடிஞ்சிட்டா போதையா அப்படின்னு ஒரு வருத்தம் கூட வரும். ஏன்னு சொன்னால் உங்களுக்கு மெயினாக 7.5 சனி போயிட்டுருக்கு. 2ஆம் இடத்துல உங்களுக்கு சுக்கிரன், ராகு, சூரியன் பரிவர்த்தனை யோகத்தில் குரு வருகிறார். முயற்சி ஸ்தானத்தை வேறு சனி பார்த்து எடுக்கிற முயற்சி நீங்கள் முயற்சியே பண்ண மாட்டீங்க. அப்படி முயற்சி பண்ணாலும் அது பெருசாக எங்கே சக்ஸஸ் ஆக போகுது அப்படின்னு வருத்தத்தோடு செய்வீங்க. அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் எல்லாமே தாமதமாக தான் இருக்கும். அன்றாட பணிகளை கூட நீங்கள் தாமதமாக தான் நீங்கள் எழுந்து செய்வீங்க இன்றைக்கி. மற்றபடி மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது. உங்களை பொறுத்தவரையிலையும் பாருங்கள், இன்றைக்கி சனி பகவான் ராசிநாதன் 12இல் இருக்கிறார். 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது செலவுகளும் ஏற்படும், விரைய செலவு ஏற்படும். இப்போ 2ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் டென்ஷன், பரபரப்பு, மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க. 6ஆம் இடத்தையும் சனி பார்க்கறதால எதிரிகளால் தொல்லை ஏற்படும். வெற்றி வாகை கிடைக்குமா என்று சொன்னால் அதுக்கு அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கு. மற்றபடி உங்களுக்கு திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். இருந்த போதிலும் இன்றைக்கு மேலாமினிக்காக இருக்க முடியாது. அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.